Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th chapter algorithmic strategies. அந்த லெசனில் sorting techniques 3 types of sorting இருக்கு நமக்கு. Sorting means arranging the elements of a list in a particular order, ascending or descending order. ஏறு வரிசையில் அல்லனா இறங்கு வரிசையில் ஒரு லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் sorting. Sortingல 3 types இருக்கு. ஒன்று bubble sort, next one selection sort, last one is insertion sort. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து bubble sort. It is the one simplest sorting algorithm. Algorithm means finite set of statements to solve a problem. இங்கே நமக்கு ப்ராப்ளம்னு சொல்லக்கூடியது ஒரு லிஸ்ட் தந்திருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம சார்ட் பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அசெண்டிங் ஆர்டராகவே வச்சுக்கோங்க. சரி, சார்ட்டிங் அல்காரிதம் இங்கே என்னென்னா உங்களுக்கு பபிள் சார்ட்டுக்கு புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தாலுமே போதும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் பபிள் சார்ட் அல்காரிதம் வித் சீடோ கோட் அண்ட் எக்ஸாம்பிள். இது அல்காரிதம், நெக்ஸ்ட் அதோட சீடோ கோட், ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கும். அது எப்படி செய்யணும்னது சீடோ கோட், தென் அதோட எக்ஸாம்பிள் ஒன்றுனா பார்க்க போகிறோம். இவ்வளோ சேர்த்து எழுதினா தான் 5 மார்க் நமக்கு கிடைக்கும். பாயிண்ட்ஸ் நீங்கள் சிம்பிளாக எழுதினாலே போதும். ஃபஸ்ட்டு bubble sort algorithm is a comparison sort. Comparing means ரெண்டு நம்பர்ஸில் எது பெருசு எது சின்னது, which is the bigger or lesser or equal to, இது மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய சார்ட்டிங் மெத்தட். அதனால it is a comparison sort. Next, it is smaller. In this, smaller elements bubble to the top of the list. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளால 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10 எலமெண்ட்ஸில் உள்ளதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஏதோ அது ஃபர்ஸ்ட்ல பபிளாய் முன்னால் வரும். பபிள் மீன்ஸ் இந்த கும்ளகள் தெரியும் தானே, தண்ணிக்கு உள்ளால கும்ளகள் இல்லாமல் ஃபார்ம் பண்ணாலும் அது அப்படியே மேலே ஏறி வர்ற மாதிரி இங்கே பபிள் ஆய் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் முன்னால் வர்றதுனால தான் இந்த அல்காரிதம் வந்து பபிள் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட், ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் பபிள் டு த டாப் ஆஃப் த லிஸ்ட். லிஸ்ட்டுக்கு டாப்பில் வந்துடும். Next, algorithm is simple. It is too slow and less efficient. Algorithm simple algorithm தான். ஆனால் நிறைய நம்பர்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் இட் இஸ் எ டூ ஸ்லோ அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட். கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். when compared to insertion sort and other sorting methods. வேறு 2 மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது, இன்சர்ஷன் சார்ட் அண்டு செலெக்ஷன் சார்ட். இந்த இன்சர்ஷன் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பபிள் சார்ட் வந்து ஸ்லோ ப்ராசஸ். அதனால இந்த பபிள் சார்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, சின்ன லிஸ்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு பபிள் சார்ட் அல்காரிதம் பற்றி. நெக்ஸ்ட்டு பபிள் சார்ட் அல்காரிதமோட சீடோ கோட். சீடோ கோட்னா அதை எப்படி எழுதணும், ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கு தனி மார்க். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா start with the first element. First elements means உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இதை சொல்லி தந்துட்டு எக்ஸாம்பிளை சொல்லி தந்துட்டு உங்களுக்கு நான் அந்த சீடோ கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லிஸ்ட். இதில் உங்களோட அன்சார்ட்டட் லிஸ்ட்டு 15, 11, 16, 12, 14, 13 அப்படின்னு சொல்லி ஒரு 6 நம்பர்ஸ் இருக்குது. இது அன்சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. இங்கே சார்ட்டிங் எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் எலமெண்டான 15 இதோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அலாட் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு 0. இண்டெக்ஸ் நம்பர் மீன்ஸ் லொக்கேஷன் நம்பர். ஃபஸ்ட் 1 இஸ் 0, நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5. C++ல் நம்ம அறையில் படிச்சிருக்கோம் இண்டெக்ஸ் வேல்யூ, அதே தான். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 0. இப்போ இந்த 0th லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 15. இந்த ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் லொக்கேஷனான இண்டெக்ஸ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூவையும் கம்பேர் பண்ணோம். இண்டெக்ஸ் 0ல் 15 இருக்குது, இண்டெக்ஸ் 1ல் 11 இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 15 இஸ் கிரேட்டர் தேன் 11. பபிள் சார்ட்டில் நம்ம படித்தோம், த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் பபிள்ஸ் அப் டு த டாப் ஆஃப் த லிஸ்ட். ஸோ இட் இஸ் த டாப். ஃபஸ்ட் லொக்கேஷன் இண்டெக்ஸ் 0 இஸ் த டாப். ஸோ when comparing 15 and 11, 11 is smaller than 15. So 11 should be bubbled to the first location 15. இங்கே என்ன ஆகும்னா 15 and 11 interchange ஆகும். 11 comes to index location 0 and 15 comes to index location 1. So the
entire list is changed as 15, 11, 16, 12, 14, 3. Next, first index 0 இருந்தது, index value 1 increment ஆகும். increment ஆகும்போது next index சொல்லக்கூடியது நமக்கு 1. இப்போ என்ன ஆகும்னா index 1ல இருக்கக்கூடியயும் அந்த 1க்கு next index ஆன 2ல இருக்கக்கூடியது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். 11 and 16 கம்பேர் பண்ணும்போது 11 is the smaller than 16. So there is no need to interchange the numbers because smaller number is placing in front of the bigger number. So there is no need to change, no swapping. Swapping means changing the location. There is in this position there is no need for swapping. No swapping. First one 15 is greater than 11, so interchange பண்ணிட்டோம். அடுத்ததுல 15 greater than 15 11 interchange பண்ணிட்டோம். next 11 முன்னால sorry 11 முன்னால வரும், 15 பின்னால போகும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. புக்லேயும் இதே மிஸ்டேக் தான் உங்களுக்கு போட்டிருக்கு. அதில் என்ன எழுதணும்னா நீங்கள் 11, 15 இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் 11 போடணும். புக்கை எடுத்து மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் அவங்க கைடு மெட்டீரியல்லையுமே அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் 11 போடணும், அடுத்த லொக்கேஷனில் 15. சரி, ஏன்னா இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகுது. 11 முன்னால் வரும், 15 பின்னால் போகும். அதனால் உங்களுக்கு இங்கே 11ம் இங்கே 15 வந்துடும். அப்புறம் இந்த 15 16 கம்பேர் பண்ணும்போது நோ ஸ்வாப்பிங், இன்டர்சேஞ்ச் ஆகாது. அடுத்து இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 1 இருந்தது 2 ஆகும். அடுத்து இண்டெக்ஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து இண்டெக்ஸோட நெக்ஸ்ட் நம்பர் 3. 2ல் இருக்கிறதையும் 3ல் இருக்கக்கூடியதையும் கம்பேர் பண்ணும். இங்கே வரும் அடுத்த ஸ்டெப். 2ல் நமக்கு 16 இருக்குது, 3ல் 12 இருக்குது. ஹியர் 3ல் இருக்கக்கூடிய 12 தான் நமக்கு வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ ஹியர் வி நீட் டு இன்டர்சேஞ்ச். இங்கே 12 இப்போ செகண்ட் லொக்கேஷனுக்கு இண்டெக்ஸ் 2ல் வரும், 16 இண்டெக்ஸ் 4ல் வரும். அப்போ அடுத்த ஸ்டெப் சரியா. இங்கே 12 இந்த பக்கம் வந்தாச்சு, 16 அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துருக்கு. இனி 16ஐயும் அதோட நெக்ஸ்ட் லொக்கேஷனையும் கம்பேர் பண்ணணும். இப்போவும் 14 is smaller than 16, so here we need an interchange. 14 comes to the location to the index 3, 16 goes to the index 4. இப்போ 16ஐயும் 13ஐயும் கம்பேர் பண்ணோம். இங்கேயும் 16 13 we want to interchange. Now 13 come to 16 location and 16 இருந்த லொக்கேஷனுக்கு வரும், 16 go to 30th location. இதே மாதிரி திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லிஸ்ட் எண்டான உடனே திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து கம்பேர் பண்ணுங்க பாருங்கள். 11, 15 இங்கே நோ நீட் டு இன்டர்சேஞ்ச், ஏன்னா 11 தான் ஸ்மாலர். அப்போ அடுத்த இண்டெக்ஸ் 15ம் 12ஐயும் கம்பேர் பண்ணும். இங்கே 12 is smaller, ஸோ 12 இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகி வரும், 15 இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். இப்போ 15ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணும். 14 தான் ஸ்மாலர், ஸோ 14 இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகி வரணும், இங்கே இருந்த 15 இந்த லொக்கேஷனுக்கு வரும். இனி 15ஐயும் 13ஐயும் கம்பேர் பண்ணும்போது 13 முன்னால் வரணும், 15 பின்னால் போகணும். நெக்ஸ்ட் 15ஐயும் 16ஐயும் கம்பேர் பண்ணும்போது நோ ஸ்வாப்பிங் நீடட், ஏன்னா 15 தான் ஸ்மாலாக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி லாஸ்ட் ஒரு பொசிஷன் வரும்போது எந்த ஸ்வாப்பிங்கும் தேவையில்லாமல் இது சார்ட்டட் ஆர்டருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகணும். கம்பேரிங் அண்டு இன்டர்சேஞ்சிங். சில இடங்களில் ஸ்வாப்பிங் தேவைப்படாது, இன்டர்சேஞ்சிங் தேவைப்படாது. எப்போ தேவைப்படாதுன்னா கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவும் நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இண்டெக்ஸ் தான் சின்னதுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டாம். கரண்ட் இண்டெக்ஸ் பெருசாக இருக்கும்போது மட்டும்தான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை கரண்ட் இண்டெக்ஸுக்கு கொண்டு வரணும், கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு கொண்டு போகணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க எனக்கு தனியாக என்கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் pseudo code. Start with the first element, index equal to 0. Compare the current element. Current element சொல்லக்கூடியது index 0ல் இருக்கக்கூடிய element with the next element of the array. Next element na index 1ல் இருக்கக்கூடிய element. 0 இது 1ல் இருக்கக்கூடிய element. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். If the current element is greater than the next element of the array, swap them. Swapping means interchange them.
If the current element is less than the next element, if the current element is greater than the next element of the array, swap them. Greater இருந்த current element greater இருந்தாச்சுன்னா நம்ம swap பண்ணணும். இல்லை current element smaller இருந்தால் swap பண்ண வேண்டாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும்? அங்கேயும் no need to swap. Third point, if the current element is less than the next or right side of the element, next element மட்டும் இருந்தாலும் போதும். Move to the next element. இங்கே interchanging வேண்டாம், அடுத்த elementக்கு move ஆனால் போதும். Go to step 1 and repeat until the end of the index is reached. Indexக்கு last index வாரது வரைக்கும் அந்த index நம்பருக்கு கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த சீடோ கோடை பொறுத்த வரைக்கும் சீடோ கோடு கண்டிப்பாக படிக்கணும். நம்ம ப்ரொசீஜர் என்னென்னா ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தட் இஸ் இண்டெக்ஸ் 0, கம்பேர் த கரண்ட் எலமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. கரண்ட் எலமெண்ட் மீன்ஸ் 0, இண்டெக்ஸ் 0ல் இருக்குது. நெக்ஸ்ட் எலமெண்ட் மீன்ஸ் இண்டெக்ஸ் 1ல் இருக்கக்கூடியது கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ண ஒன்றுக்கு கிரேட்டராக இருக்கும், அதெல்லாம் லெஸ்ஸாக இருக்கும், அதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தாலும் நோ ஸ்வாப்பிங். இஃப் கரண்ட் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் நெக்ஸ்ட் எலமெண்ட், கிரேட்டராக இருந்தாச்சுன்னா swap them, interchange them. If the current element is less than the next element, then move to the next element. அடுத்த எலமெண்ட்டுக்கு போகலாம், அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆனால் போதும், இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டாம். கிரேட்டராக இருந்தால் மட்டும் swap them, then go to the next element தான். அதை இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. கரண்ட் எலமெண்ட் லெஸ்ஸாக இருந்தாச்சுன்னா move to the next element. இதை எப்படி அது பிறகு go to step 1 and repeat until end of the index is reached. இண்டெக்ஸோட லாஸ்ட் வாரது வரைக்கும் செய்துகிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம பபிள் சார்ட். அப்போ பபிள் சார்ட் இஸ் ஏன்னா இது ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு சார்ட்டிங் அல்காரிதம்ஸ், சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் மொத்தமாக 5 இருக்கு. 3 சார்ட்டிங் அல்காரிதம்ஸ், 2 சர்ச்சிங் அல்காரிதம். பபிள் சார்ட் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் தான் அல்காரிதமை பொறுத்த வரைக்கும். கம்பேரிசன் சார்ட், இட் இஸ் smaller element bubbles to the top of the list. Algorithm is simple, it is too slow and less efficient. Then pseudocode எழுதணும். Then example. Pseudocode வந்து start with the first element, that is index 0, compare the current element with the next element of the array. If the current element is greater than next element of the array, then swap them. If current element is less than next element, then go to the next element. Go to step 1 and repeat until the end of the index is reached. சரி, இந்த எக்ஸாம்பிள் அப்படி எழுதினா போது இதில் மட்டும் ஒரு கரெக்ஷன் பண்ணணும், அதை கவனமாக பண்ணுங்கள். 15 11 இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகி 11 இங்கே வந்துடும், 15 இங்கே வந்து இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும். அதை உடனே டெக்ஸ்ட் புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை உடனே நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த கரெக்ஷனை கன்ஃபார்மாக எழுதி எனக்கு கரெக்டாக அனுப்புவீங்க. சரி, இதை கண்டிப்பாக படிக்கவும் செய்யணும். வேறு எந்த கொஸ்டின் படிக்காமல் நீங்கள் இருந்தாலுமே இந்த சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் அல்காரிதம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இல்லாமல் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸே இருக்காது. ஓகே, தேங்க்யூ.